சிஎஸ்கே தங்களுடைய பாதை என்ன அப்படிங்கிறத தெளிவாக வரையறை செஞ்சுட்டாங்க. இதில் தான் டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. நீண்ட காலத்துக்கு அணியோடைய கட்டமைப்பு வலுவாக இருக்கணும் அப்படின்னு இளம் தலைமுறையை யங் ஜெனரேஷனை நோக்கி சிஎஸ்கே மூவ் ஆயிருக்காங்க. டாடி ஆர்மி அங்கிள் ஆர்மியாக இருந்த சென்னை அணியை யங் ஜெனரேஷனுக்கு ஏற்றவாறு இஜெட் ஜென்னா மாற்றிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 26க்கான மினி ஐபிஎல் ஏலம் அபுதாபியில் நடந்துச்சு. இதில் சிஎஸ்கே ஒரு 2 பிளேயர்களை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. இது பரவலான விவாதத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 30 கோடி ரூபாய்க்கு பெரிய ஸ்டார் பிளேயரில் பிராண்ட் வேல்யூவோட பிளேயர்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. இவங்க எடுத்தது உள்ளூர் போட்டிகள் ஆடக்கூடிய 18-19 வயசேயான அன்கேப்டு பிளேயர்ஸ் பிரசாந்த், கார்த்திக் அப்படிங்கிற இந்த 2 பிளேயர்களை தான் எடுத்திருக்காங்க. ஒரே நாளில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்குங்க. ஏன்னா அடிப்படை விலை 30 லட்சம் தான். அதிகபட்சமாக 50 லட்சம் இல்லை 1 கோடிக்கு போகணும்னு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகமாக இவங்க விலை போயிருக்கிறது அவங்களாலேயே நம்ப முடியல. இவங்க களத்தில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சிஎஸ்கே செஞ்சது தந்திரமா இல்லை சறுக்கலா அப்படிங்கிறது தெரிய வரும். ரெண்டாவதா இவங்க ஏற்கனவே ரவீந்திர ஜடேஜாவை வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலான பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ஆக்கில் உசைனை 2 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. இவர் ஒரு தரமான ஆல்ரவுண்டர் தான். இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா 2013 இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, நான் ரவீந்திர ஜடேஜா மாதிரி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து இந்த மினி ஏலத்தில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு மாற்று வீரராக இடம் பிடிச்சிருக்காப்புல. சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் அந்த 2013 போட்ட ட்வீட்டை எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு ஆச்சரியமான விஷயம், சர்ப்ராஸ்கான 75 லட்சத்துக்கு அடிப்படை விலை கொடுத்து எடுத்திருக்காங்க. இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த சர்ப்ராஸ் கான் சமீபத்திய ஃபார்மில் செம்மையாக இருந்திருக்கான் மனுஷன். உள்ளூரில் சையது முஸ்டாக் அலியில் 25 பாலுக்கு 50, 30 பாலுக்கு 74 ரன்கள் அடித்து பக்கா ஃபார்மாக இருக்கான். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஏலம் போகலை, 2வது ரவுண்டில் அடிப்படை விலையிலேயே சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி மேத்யூ ஷார்ட்டை 1.5 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஏற்கனவே சிஎஸ்கே எப்படி இருந்தாங்க அப்படின்னா எம்எஸ் தோனி, அம்பதி ராயுடு, ஹர்பஜன் சிங், டிவைன் பிராவோ, இம்ரான் தாஹிர், இந்த மாதிரி டாடி ஆர்மி அங்கிள் ஆர்மியாக இருந்த சென்னை அணியை யங் ஜெனரேஷனுக்கு ஏற்றவாறு இஜெட் ஜென்னா மாற்றிருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, பிரசாந்த், கார்த்திக், நூர் அகமது, டெவால்ட் பிரேவிஸ், இந்த மாதிரி யங் அணி எடுத்து இவங்களுடைய அதிகபட்ச வயசே 18, 19, 20, 21, 22 இவ்வளோ தான். இந்த மாதிரி யங் ஜெனரேஷன் அணியாக மாற்றி அமைச்சிருக்காங்க. புது முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத களத்தில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ சிஎஸ்கேவுடைய பாசிட்டிவ் பலம் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்லவே தேவையில்லைங்க. எம்எஸ் தோனி அப்படிங்கிற நேம் தான் மிகப்பெரிய பலம் அவங்களுக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக சாம்சன், ருத்ராஜ் மாதிரியான இந்திய அணிக்கு ஆடிய பிளேயர்கள் வந்து இருக்கிறது மிகப்பெரிய பலம். அதே நேரம் யங் ஜென்ரேஷனை பிரசாந்த், கார்த்திக் மாதிரியான இளம் தலைமுறையை நம்பி அதிக அளவு முதலீடு பண்ணியிருக்காங்க. இவங்க நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினா நீண்ட காலத்துக்கு அணி வலுவான அணியான கட்டமைக்கப்படும். இது வந்து சிஎஸ்கேவுடைய பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திய அணியில் பிளேயிங் லெவனில் ஆடக்கூடிய அதிரடி வீரர்களோ நல்ல பவுலர்களோ சிஎஸ்கேல கிடையாது. இது ஒன்று. வெளிநாட்டு பிளேயர்கள் சொல்கிற மாதிரியான பிளேயர்கள், டிராவிஸ் ஹெட் மாதிரி அதிரடி பிளேயர்கள் யாரும் சிஎஸ்கேல கிடையாது. இது ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. ஆனால் சிஎஸ்கே தங்களுடைய பாதை என்ன அப்படிங்கிறத தெளிவாக வரையறை செஞ்சுட்டாங்க. இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிற பாதை மிக சரியாக சென்றா அவங்க வந்து அச்சுறுத்தக்கூடிய அணியாக ஐபிஎல்ல இன்னும் பல காலங்களுக்கு கோலோச்சக்கூடிய அணியாக வலம் வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.